Hey guys, welcome back. நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து பை அட் கே எக்ஸ்டென்ஷன் பத்தி ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அவங்க வந்து டெலிகிராம்ல புதுசா ஒரு குரூப்பும் ஓபன் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்டா இருக்க யூஸ்ஃபுல் பிரைஸ் கம்மியா இருக்க டீல்ஸ் எல்லாத்தையுமே அந்த குரூப்ல ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான் சேல் வேற வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபர் என்னெல்லாம் இருக்கு, எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்க அந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் கிடைச்சதுன்னா செக் பண்ணி பாருங்க. ஹே guys, welcome back. சாம்சங் Galaxy M31 வந்து இந்தியாவில் திரும்பி ரீலான்ச் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகாதீங்க. சாம்சங் Galaxy M Prime அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே M31க்கு ஐடென்டிக்கலாகவே இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த சாம்சங் Galaxy M Primeோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, டீட்டெயில்ஸ், இவங்க லான்ச் பண்ண போகிற டேட்டு, ப்ரைஸ் இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மத்தியானம் யதார்த்தமாக அமேசானில் மொபைல் செக்மெண்ட்டில் போய் சும்மா என்னென்ன மொபைல்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்த்துட்டு இருக்கப்போ திடீர்னு பார்த்தா M Prime அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது M31 அப்படியே க்ளோன் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா வந்து என்னோட ஒப்பீனியன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ டிசைன் எடுத்துகிட்டோம்னா கம்ப்ளீட்டாக வந்து M31க்கு ஐடென்டிக்கலாக தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி டிசைன், பேக் சைடு வந்து அதே சேம் ப்ளூ கலர் வந்து இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட்டும் வந்து 191 கிராம்ஸ் இருக்கிறதா லீக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அண்ட் பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா பேக் சைடில் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. டிஸ்பிளேன்னு எடுத்துகிட்டோம்னா 6.4 இன்ச் கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட தான் இருக்குது. சாம்சங்கோட AMOLED பேனல் நம்ம சொல்லவே தேவையில்ல. M31லேயே வந்து ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது. சிமிலரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒயிட் ஒன் எலிமெண்ட் சர்டிஃபிகேஷன் இதெல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட் சைடில் அந்த டிஸ்பிளேல பார்த்தோன்னா வாட்டர் டாப் நாட்ஸ் தான் இருக்குது. இந்த லேட்டஸ்ட் இந்த பஞ்ச் ஹோல் டிசைன்லாம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து மற்ற பிராண்டு கம்பேர் பண்ணால் இந்த பிராண்ட் எல்லாருமே வந்து பஞ்ச் ஹோல் கொடுத்தாலுமே வந்து LCDயில் தான் வந்து ஸ்டிக்காக இருக்காங்க. பட் இவங்க வாட்டர் டாப் நாட்ச் கொஞ்சம் பழைய டிசைனாக இருந்தாலும் சூப்பர் AMOLED டிஸ்பிளே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ டிஸ்பிளே விஷயத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு எட்ஜ் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆக போகுது. Android 10 பேஸ்டு One UI 2.1 வெர்ஷனில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறதா சொல்கிறாங்க. One UI 2.1 பார்த்தோன்னா ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது ப்ரைம் அப்படின்னு சொல்கிறதுனால இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பை டிஃபால்ட்டாகவே இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரோட வந்து என்ன சூப்பராகவே இருக்கும். அடுத்து நம்ம பேட்டரின்னு பார்த்தோன்னா சாம்சங்கோட சொந்த சொத்து 6000 mAh பேட்டரி. M30sலேருந்து ரெகுலராக வந்து இந்த 6000 mAh பேட்டரி வந்து கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சாம்சங்கோட ஸ்டாண்டர்ட் 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் பாக்ஸ்லேயும் வந்து இந்த 15 வாட் சார்ஜர் வந்து பண்டில் பண்ணி தராங்க. டைப் சிக்கான போர்ட். ஸோ இந்த சார்ஜரை வச்சு நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 2 hours 40 minutes மேக்ஸிமம் டைம் ஆகும். அண்ட் சில யூசருக்கு எல்லாமே வந்து எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜே பிடிக்காது அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு எல்லாமே வந்து சாம்சங் ஃபோன்ஸில் நீங்கள் டிஃபால்ட்டாகவே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து டிசேபிள் பண்ணி நார்மல் 10 வாட்லேயே வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணுறது வந்து நம்மகிட்டே இவங்க கொடுக்கறதுனால இதெல்லாமே வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாகவே இருக்குது. ஸ்டோரேஜ்னு பார்த்தோன்னா 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று வந்து 6+64GB மாடல், இன்னொன்று வந்து 6+128. இந்த வாட்டி வந்து பேஸ் வேரியண்ட்டே வந்து நம்மளுக்கு 6GB ரேமோட வருது. மற்றபடி UFS 2.1 சப்போர்ட் இருக்குது. LPDDR4X ரேமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்னு சொன்னாலே வந்து Exynos 9611 தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட ட்ரைடன்ட் டெஸ்டட் சிப்செட் தான் இது. ஸோ சாம்சங் வந்து இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போகிறதா தெரியல. ஸோ ஏற்கனவே வந்து Exynos 9611 பற்றி நிறைய சொல்லியிருக்கோம், நிறைய டெஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ 9611 பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னோட M30s பற்றி தான் சொல்லணும். நான் இன்னமும் வந்து என்னோட பர்சனல் ஃபோனை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா பார்த்துக்கோங்க. ஸோ நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. பட் ஒரு யூசருக்கு வந்து கேமிங் ரொம்ப ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா அங்கே தான் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். இதை நார்மல் யூசர்ஸ் யூஸ் பண்ணுற டாஸ்க் எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் பழைய சிப் தான் இது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 3 ஜென்ரேஷனாக இதே சிப் தான் பார்த்துட்ருக்கோம். இது ஒரு 10 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து நல்ல பவர் எஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். அண்ட் ஜிபியூன்னு பார்த்தோன்னா மாலி G72 MP3 GPU. இதெல்லாம் சொல்லி அப்படியே பழக்கமாகிடுச்சு. ஸோ GPU பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆன் பேப்பர் பார்க்கும்போது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் ரியல் வேர்ல்டு யூசேஜில் பை டிஃபால்ட்டாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருக்க ஹை கிராஃபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துட்றாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு லோ ஆர் மீடியம் கிராஃபிக்ஸில் கேம் ப்ளே பண்ணும்போது அந்த ஒரு நல்ல ஸ்மூத்தான கேம் ப்ளே நம்மளுக்கு கிடைக்கும்.
சாம்சங் கிட்ட போய் ஏன் ஸ்னாப் டிராகன் கொடுக்கலன்னு நம்மளால கேள்வியும் கேட்க முடியாது. இவங்க வேற ஏதாவது சிப்பு மூவ் பண்ணுறதுனா டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக அடி வாங்கும். பாரபட்சமே பார்க்காம இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. அதுக்கு Exynos 9611 எவ்வளோ பரவாயில்ல. அண்ட் கேமராஸ் வந்தோன்னா சேம் நம்ம M31 பார்த்தா அதே கேமரா செட்டப் தான். ஃப்ரண்ட்டில் 32 MP சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் 4 கேமரா செட்டப். அதில் மெயின் கேமரா வந்து சாம்சங்கோட ஐசோசெல் பிரைட் GW1 சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மோஸ்ட் கேப்பபிளான சென்சார். பட் எங்கே இந்த சென்சார் ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா லோ லைட் கேமரா வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். M31 நம்ம இதை செக் பண்ணியிருப்போம். கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து ராக் சாலிடாக இருந்தது. அண்ட் மற்றபடி 8 MP அல்ட்ரா வைட் கேமரா, 5 MP டெப்த்து, 5 MP மேக்ரோ, மொத்தமாக வந்து பின்னாடி 4 கேமரா செட்டப் கூட வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமராஸ் வந்து M31 நம்ம பார்த்த மாதிரி சிமிலர் ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் சென்சார்ஸ்னு பார்த்தோன்னா ஆக்சிலோமீட்டர் சென்சார், ஜைரோஸ்கோப்பு, ப்ராக்சிமிட்டி சென்சார், இந்த மாதிரி பேசிக் சென்சார் என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அமேசான் பேனர்லேயே வந்து இதோட கிளியரான எல்லா ஸ்பெக்ஸுமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க ப்ரைஸு டேட் மட்டும் தான் ரிவீல் பண்ணல. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலில் தான் லான்ச் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. M31 இது ஒரு சக்ஸஸர் ப்ரைம் அப்படின்னு சொல்கிறதுனால சாஃப்ட்வேரில் மட்டும் சில சேஞ்சஸ்லாம் பண்ணி அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர்லாம் எடுத்துகிட்டு வர போகிறதா ரூமர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி சில சேஞ்சஸ்லாம் சாஃப்ட்வேரில் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் இது வந்து அப்படியே M31 க்ளோனிங் ஸ்மார்ட் ஃபோன் தான். மேஜராக எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. பட் ஆனால் ப்ரைஸிங்கில் வந்து ஒரு மேஜராக சேஞ்ச் இருக்க போது. இந்த வாட்டி வந்து பேஸ் வேரியண்ட்டே வந்து 15,000 வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறதா ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த ஹையர் எண்ட் வேரியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, 6+128GB மாடல், இது வந்து 17,000 லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து M31 இந்த செல்லை வாங்க போகிறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த M31 ப்ரைமுக்காக பார்த்துட்டு இதோட ப்ரைஸிங் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். ஆல்ரெடி இன்னொரு க்ளோனிங் ஸ்மார்ட் ஃபோனு F41 சொல்லிட்டு நாளைக்கு வேறு லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பார்த்தோன்னா M31க்கு பட்டி டிங்கரிங் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. என்னடா இது, என்னம்மா இது? ஸோ சாம்சங் வந்து இப்போ ரெட்மி, ரியல்மி மாதிரி ட்ரெண்டிங் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல். அவங்களோட ஓன் ஸ்மார்ட் ஃபோனையை வந்து அப்படியே க்ளோனிங் பண்ணி திரும்பி வந்து நேமை மட்டும் மாற்றி லான்ச் பண்ணுறாங்க. எதனால் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா ரெட்மி, ரியல்மியோட தொல்லை தாங்க முடியாமல் இவங்களும் வந்து இந்த ரேஸில் இறங்கிட்டாங்க. ரியல்மிலாம் பார்த்தோன்னா மாதத்துக்கு ஒரு 10 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாமல் அவங்களுக்கு தூக்கமே வராது. சரி, அந்த 10 ஸ்மார்ட் ஃபோனில் எதாவது இம்ப்ரூவ் பண்ணி லான்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி ரியல்மி 7i லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த 7iன்னு தெரில. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்க 6iயோட பர்ஃபார்மன்ஸே வந்து சாலிடாக இருக்குது. அதுக்கு கம்பேர் பண்ணால் இந்த 7i ஸ்மார்ட் ஃபோன் எதுக்கு இருக்குன்னே தெரில. பட் இதே ட்ரெண்டு தான் வந்து சாம்சங்கும் திரும்பியும் ஃபாலோ பண்ணுறாங்க. சேம் இருக்க ஸ்பெக்ஸே வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு சாம்சங் வந்து பழையபடி மார்க்கெட்டை ரொம்ப ஃப்ளட் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரீம் லைண்டாக ஸ்மார்ட் ஃபோனை வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை.